வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கண்மணி செஞ்சது வீட்ல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். அதுல செம்ம கோவம் வந்துடுது வள்ளிக்கு. கண்மணிய பொல்லீர்னு அட்டிக்கிறாங்க. இத பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு ஸ்பாயிலர்ஸ் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம். விஜய் ஒரு பக்கம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத அப்படின்னு வள்ளி சொன்னோடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி நீயே சமையல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் மாறனுக்கும் வீராக்கு செம்ம மோதல் போய்கிட்டு இருக்கு. மாறன் வீரா கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. வண்டி சாவி காணான்னு தேடினா சாவி இந்தான்னு எடுத்து கொண்டு வந்து வீரா கொடுத்தா, நீ சாவி கொடுத்தேன்னா நான் வண்டியிலேயே போல நான் ஆட்டோல போய்க்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஊருக்கு போயிட்டு வந்தனால எல்லாத்தோட துணிகளை எல்லாம் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு பேப்பர் கிடக்குற மாதிரி இருக்கு. கண்மணியோட ரூம்ல என்னடா பேப்பரு அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அது என்ன பேப்பர்னா, மாறன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல கண்மணி, அந்த பேப்பர் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த வெள்ளி இதுவும் செய்வா, இதுக்கு மேலேயும் செய்வா. நினைச்சேன் அப்பவே கண்டிப்பா இந்த கண்மணி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த கண்மணி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கா. இவள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. செம்ம கோவத்துல கீழே இறங்கி வர்றாங்க. அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாரும் செம்ம ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க வீரா, மாறன், கார்த்திக்கும் இருக்காரு, ராகவன், வீரால இருந்து எல்லாருமே இருக்காங்க. அப்பதான் அங்க வள்ளி வர்றாங்க. கண்மணியை காணோம், எங்க கண்மணி அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கப்பயே பேசிக்கிட்டே கண்மணி பார்த்தா அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. அதை பார்த்துட்டு கண்மணி இங்க வா அப்படின்னு வள்ளி கூப்பிடுறாங்க. இவ எதுக்குடா நம்மள கூப்பிடுறா, இது விவகாரமான ஆளாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்னது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்து கேக்குறாங்க. ஒண்ணுமே செய்யல, பொலீர்னு கன்னத்துல ஒரு அடி கொடுக்குறாங்க கண்மணிக்கு. வள்ளி கண்மணிக்கு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிடுது. டே என்னடா நடக்குதுங்க, எதுக்காக என்ன போட்டு அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற, எதுக்கு அடிச்சிருந்தானே பாக்குற அப்படிங்கும் போதே, அத்தா என்னத்த உனக்கு என்ன பிராந்தா பிடிச்சிருக்கு, எதுக்கு போய் அவ்வளவு அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா பேசுறாரு ராகவன். ராகவன் தான் கண்மணியை என்ன சொன்னாலும் கோபம் வந்துருமே, அவருக்கு பயங்கர கோபம் வந்துருது கண்மணி அடிச்சனால. கண்மணிக்கு அப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாயிரு கண்மணி, அமைதியாயிரு, இல்லைன்னா சரி வராதே அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அமைதியான கோபம் கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் அதை வெளி காமிக்காம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கும் பயங்கர கோபம் வந்துருது. இந்த வள்ளி சும்மானே இருக்க மாட்டா, ஏன் வள்ளி எதுக்காக போய் அவளை எப்படி அடிச்ச சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நான் நீ பேசாம சும்மா இரு, அவத்து என்ன ஒரு விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா, அத்தா என்ன செஞ்சிருந்தாலும் சரி அவளை கை நீட்டி நீ அடிச்சது தப்பத்த, முதல்ல மன்னிப்பு கேளுங்க கண்மணி கிட்ட அப்படின்னு சொல்றாரு ராகவன். நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இவகிட்ட இந்த கேடு கட்ட விஷயத்த பண்ண இவகிட்ட போய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அத்தை வேண்டாம் அத்தை, என்ன செஞ்சான்னு எதுவுமே சொல்லாம அவளை திட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அத்தா அப்படின்னு பயங்கர சண்டைக்கு போறாரு ராகவன். ராமச்சந்திரன் சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, வள்ளி உனக்கு என்ன பிராந்தா புடிச்சிருக்கு வள்ளி, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு கண்மணி அடிச்ச, நான் அவ செஞ்ச விஷயத்த பத்தி நான் சொன்னா நீங்களே டென்ஷன் ஆயிருவங்கண்ணா, அப்படி என்னதான் செஞ்சான் சொல்லு அண்ணா. மாறன் ஜெயிலுக்கு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா, யாரு காரணம், வேற யாருன்னா இவதான் அப்படின்னு சொல்றாங்க. அது கோபமா சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமாண்ணா இத பாரு அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை எடுத்து காமிக்கிறாங்க வள்ளி. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு குழம்பி போய் இருக்காரு ராமச்சந்திரன். என்னப்பா அது அப்படின்னு கேக்குறாரு ராகவன். ராமச்சந்திரனுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே ராகவன் அதை வாங்கி பாக்குறாரு. ராகவன் இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிராரு. கண்மணியா மாறனை மாட்டி விட்டது அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. மாறன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே இவதான் அண்ணா, இவதான் மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, அந்த போலீஸ்க்கு உதவி செஞ்சதும் இவதான், எல்லாத்துக்குமே காரணம் இவதான் அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. என்னது அண்ணியா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாரு மாறன். வீரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, நினைச்சேன் இவ இந்த வேலைதான் செய்வான்னு நினைச்சேன், ஆனா வீட்டுல இப்படி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்மணிக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, நல்லா இப்படி வசமா மாட்டிக்கிட்டவே எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எபிசோட ஸ்பாயிலர் ப்ரெடிக்ஷன் முடிஞ்சது.